நாங்களும் ஒரு வாரமாக போராடுறோம் அந்த பனிக்கட்டி எப்படியாவது வந்து உடச்சி எடுக்கணுன்ட்டு. ஆனால் இன்னமும் வந்து உடச்சி க்ளீன் பண்ணவே முடியல. ஏதோ அரைகுறையாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரைவேல கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னுமே அது வந்து கரையிற மாதிரியே இல்லை. சில பேரெல்லாம் அந்த ஃப்ளேம் த்ரோவர்னு ஒரு ஃபயர் மாதிரி அந்த ஐஸ் மேலே அப்ளை பண்ணி அதை வச்சு ஐஸ் எல்லாம் வந்து மெல்ட் பண்ண வைக்கிறாங்க. அந்த டூலெல்லாம் எங்ககிட்ட இல்லை. நமக்கு தெரிஞ்சது இந்த ஹாட் வாட்டரை ஊற்றி பண்ணலாம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அது மெல்ட் ஆகிற மாதிரி இல்லைங்க. தண்ணி வந்து குடமாக ஊற்றினா கூட மெல்ட் ஆகாது போல். இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணால் கூட இதை வந்து உடச்சி எடுக்க முடியாதுன்ட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு டெய்லி ஒர்க்கு பார்க்க வேண்டியதா அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஒரு 2 வீக்ஸாக வந்து க்ராசரி ஷாப்பிங்கே போகல. இந்த ஸ்னோவால் பெருசாக வந்து எதுவும் பண்ணலை. இன்னொன்று, நான் வாரத்துக்கு வாங்கி வச்சாலே எனக்கு 2 வீக்ஸுக்கு அது க்ராசரி வந்துடும். அதனால் மறுபடியும் இப்போ 2 வீக்ஸ் ஆச்சு க்ராசரியெல்லாம் வாங்கணுன்ட்டு கிளம்பிட்டோம். டெக்ஸாஸ் வந்ததுலேருந்து இந்த மாதிரி ஈஸியாக ஒரு கிடைக்கிற விஷயம் என்னென்னா டீயும் சமோசாவும். எப்போ எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் வந்து நமக்கு இது வாங்கிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். நாங்களும் எங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அதை வந்து ரெஸ்டாரண்ட்லேயே வாங்கிப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் தான் நைட்டு டின்னர் மாதிரி பாட்லாக் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணணுன்ட்டு நான் வந்து பன்னீர் பிரியாணி மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகலான்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். பன்னீர் பிரியாணி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெரிய பையன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போதே இந்த ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்து உடைக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னா, சரி அந்த ஆசையை நிறைவேற்றிடுவோன்ட்டு என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு உடைக்க வச்சிட்டு இருந்தாங்க. அவனும் ஆசை தீர எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் டின்னருக்கு தான் வந்து பாட்லக் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அவங்க வீட்லேயும் இப்படி தாங்க, எல்லா நார்த் ஃபேஸ் வீட்டுக்கும் இதே பிரச்சனை தான். ஃபுல்லாக ஐஸியாக தான் இருந்தது. கொஞ்சம் பேபி ஸ்டெப்பாக வச்சு தான் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. குட்டி ஸ்லிப்பரி ஆகிடும், கேர்ஃபுல்லாக நட. Appa, you have to be the most பேபி ஸ்டெப் வச்சு வாங்கப்பா. Appa needs real baby steps. I see. Did you hear the crack? There was a crack. இப்போல்லாம் பாட்லக்னாலே நல்லா இருக்குங்க. ஏன்னா ஏதாவது ஒரு டிஷ்ஷை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் போதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் எல்லார் வீட்டிலேருந்து ஒரு டிஷ் வரும்ல, வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எல்லோரும் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நாங்கள் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சிங்க. அப்போ கூட பாருங்கள் ஒருத்தர் வந்து ஐஸ் வந்து பிரேக் பண்ணிகிட்ருக்காங்க.